என்ன வெறும் கீபோர்டு வச்சு தட்டிட்டு இருக்கான்னு பாக்குறீங்களா? நமக்கு தெரிஞ்ச இந்த கீபோர்ட்ல நம்ம கவனிக்காத சில விஷயங்கள் இருக்கு. அது என்னென்னு பாப்போமா? இந்த கீஸ் எல்லாம் ஏபிசிடின்னு இருந்தா நம்ம டைப் பண்ண ஈஸியா இருக்கும்ல. ஆனா ஏன் கலைஞ்சிருக்குன்னு தெரியுமா? இந்த லே அவுட்டுடைய பேரு QWERTY கீபோர்டு. இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வரலாறுல கொஞ்சம் பின்னோக்கி போகணும். ஆக்சுவலி வெரி ஸ்டார்டிங்ல 1800கள்ல கீஸ் வந்து ஏபிசிடின்னு தான் இருந்திருக்கு. அப்போ டைப் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு இஷ்யூ வந்திருக்கு. அதுதான் கீஸ் வந்து ஜாம் ஆகுறது. பழைய டைப் ரைட்டிங் எல்லாமே மெக்கானிக்கல் சிஸ்டமா தான் இருந்துச்சு. பழைய டைப் ரைட்டிங் மிஷின்ல வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு கீஸும் பக்கத்துல இருக்கும். அந்த கீஸ் கூட அதோட ரெஸ்பெக்டிவ் ராட் கனெக்ட் ஆயிருக்கும். அந்த ராட்ஸ் தான் இங்க்ல பிரஸ் ஆகி நம்மளுக்கு பேப்பர்ல டைப் ஆகுது. ஓல்ட் சிஸ்டம்ல இந்த பக்கத்துல இருக்கிற கீஸை வேகமா டைப் பண்ணும்போது இது ரெண்டோடைய மேப் ஆயிருக்கிற அந்த ராட்ஸுமே பக்கத்துல தானே இருக்கும். அது ரெண்டுமே ஒன்னோட ஒண்ணு ஜாம் ஆயிக்குது. இந்த ஜாமிங் எஃபெக்டுக்கான சொல்யூஷன் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதனால இந்த இஷ்யூ நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணாங்க. அதுதான் நம்மளுடைய லே அவுட் சேஞ்ச ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அது எப்படின்னா, இங்கிலீஷ் வேர்ட்ஸ்ல நிறைய இடத்துல TH இந்த லெட்டர்ஸ் எல்லாம் பக்கத்துல வரும்ல. அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த லெட்டர்ஸை வந்து கொஞ்சம் தள்ளி தூரமா வச்சு ஒரு லே அவுட்டை கிரியேட் பண்ணாங்க. அதுதான் நம்ம இப்ப யூஸ் பண்ற இந்த QWERTY லே அவுட். இயர்ஸ் ஆக டைப்ரைட்டருடைய மெக்கானிக்கல் எல்லாமே மாற ஆரம்பிச்சது, கம்ப்யூட்டர்ஸே வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ இந்த QWERTY லே அவுட் தேவையில்லை தானே அப்படின்னு ஒருத்தர் யோசிச்சாரு. ஸோ அவர் கண்டுபிடிச்ச இன்னொரு புது லே அவுட் தான் டிவொர்க் லே அவுட். ஸோ அதுல வந்து ஆக்சுவலா ரொம்பவே சிம்பிளா நம்மளால டைப் பண்ண முடிஞ்சது. ஆனா இதுல என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆல்ரெடி வேர்ல்டு வைட் இந்த QWERTY கீபோர்டு இருந்ததுனால யாருமே இந்த புது லே அவுட்டை அடாப்ட் பண்ணிக்கல. இந்த கீபோர்ட்ல நம்ம கவனிக்காத இன்னொரு விஷயமே இருக்கு. என்னன்னா, இந்த F and J மேல இருக்கிற இந்த சின்ன பம்ப்ஸ். இது டைப்ரைட்டர் தெரிஞ்சவங்களுக்கு இது என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். இது நமக்கு டச் டைப்பிங்க்கு யூஸ் ஆகுது. டச் டைப்பிங்னா நம்ம கீஸை பார்க்காமலே ஃபீல் பண்ணி டச் பண்ணி நம்ம டைப் பண்றது. ஸோ இதுல அக்கார்டிங் டு டைப்பிங் ரூல்ஸ் நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் வந்து ASDF மேல பிளேஸ் ஆயிருக்கணும். அண்ட் நம்மளுடைய ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் வந்து JKL மேல நம்மளுக்கு பொசிஷன்ல இருக்கணும். ஸோ அப்பதான் நம்ம கீஸையே பார்க்காம டைரக்டா டைப் பண்ண முடியும். இந்த கீபோர்ட்ல இத்தனை விஷயங்கள் இருந்தாலுமே ரெண்டே விரல வச்சு பார்த்து டைப் பண்ணதான் நம்மளுக்கு வரும். இருந்தாலும் இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம்.